ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்ன சொல்லுது? நைட்டு 10 மணிக்கு மேலே வெளியில போக முடியாது, சண்டே ஆனால் கிரிக்கெட் ஆட முடியாது, ஜிம்முக்கு போக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஷாப்பிங் பண்ண முடியாது, நிறைய கஷ்டங்கள் இல்லை. பட் எட் அகெயின் கக்க போ அப்படின்ற மாதிரி இதை கடந்து தான் போகணும். பட் ஆன் அ சீரியஸ் நோட்டுங்க, நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து விஷுவல்ஸ்லாம் சிலது பார்த்தேன். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸோட பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, நிறைய பேர் ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கவே. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்ட் வரைக்குமே வந்து ஃபுல் லாக்டவுன் தான். ரொம்ப கஷ்டமான ஃபேஸ். ஆனா நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணா, எல்லாருமே வந்து ப்ரிவென்டிவா இருந்தா இதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து வேக்சின் இல்லையா? ஸோ அந்த வேக்சின் பத்தி தான் வந்து இந்த வீடியோல பேச போறோம். இந்தியாவில் பாத்தீங்கன்னா வந்து 2 டைப் ஆஃப் வேக்சின் தான் இருக்கு, கோவேக்சின், கோவிஷீல்டு. இதுதான் நம்ம ஆக்சஸ் இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த 2 வேக்சின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எது நமக்கு பெட்டர், எது வந்து சூட்டபிளா இருக்கும், போடலாமா வேணாமா, இதோட எஃபெக்டிவ்னஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே இதுல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு 7 செக்ஷனா வந்து பிரிக்க ஆசைப்படுறேன். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா வந்து யார் இந்த வேக்சினை டெவலப் பண்ணா, போத் கோவிட் அண்ட் கோவிஷீல்டு, அதோட டைப் ஆஃப் வேக்சின்ஸ் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க, ட்ரையல்ஸ்லாம் எப்படி நடந்துச்சு, அதோட டீடைல்ஸ், இதோட எஃபிகசி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவு எஃபெக்டிவா இருக்கு, பிரைஸ்ங்க. ஆமாங்க, இதுலயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரைஸ் எவ்வளவு மேக்ஸிமம் நம்ம கொடுக்கலாம், இதனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த வேக்சின் போறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த 2 வேக்சினுமே. அதுக்கப்புறம் வந்து எக்ஸெப்ஷன் லிஸ்ட், யாரெல்லாம் இந்த வேக்சின் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த 7 செக்ஷன் மட்டும் இல்லாம இன்னொரு ஹாப்பி நியூஸ் இருக்கு, அது என்னன்றது வந்து கண்டிப்பா வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து டெவலப். யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் கம்பெனி, பாரத் பயோடெக் இன்டர்நேஷனல் அப்படின்ற கம்பெனி வந்து நம்ம ஐசிஎம்ஆர், இன்டர்நேஷனல் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் என்ஐவி, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி, இவங்க 2 பேரோட ஹெல்ப்போடையும் பாத்தீங்கன்னா அந்த கோவேக்சின் கிரியேட் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லண்டன் பேஸ்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. ஆமாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிளஸ் ஆஸ்ட்ராஜெனகா பார்மா கம்பெனி, இவங்க 2 பேருமே வந்து கொலாப் ஆகி தான் இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. லண்டன் பேஸ்ட் வேக்சின், அது எப்படி இந்தியால அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, சோ இது வந்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பூனே பேஸ்ட். அது வந்து இந்த வேக்சினை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கான ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்காங்க. சோ அப்படிதான் கோவிஷீல்டு இந்தியாவுக்கு வருது. அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் வேக்சின். இது என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க? கோவேக்சின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தடாலஜி தாங்க. கன்வென்ஷனல் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த வைரஸ், அந்த பர்டிகுலர் வைரஸை எடுத்துட்டு அதை இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த வைரஸை கில் பண்ணிட்டு அதை ஆன்டிஜனா யூஸ் பண்ணி அந்த வேக்சினை வந்து உடம்புல செலுத்துவாங்க. சோ தட் நம்ம ஆன்டிபாடிஸ்க்குலாம் அந்த வைரஸோட பேட்டர்ன் தெரிஞ்சிடும். எப்பெல்லாம் வந்து ஆக்சுவல் வைரஸ் வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணதோ உடனே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த வைரஸை கில் பண்ணிடும். சோ இதுதான் வந்து கோவேக்சினோட மெத்தடாலஜி. இன்ஃபேக்ட் இந்த கன்வென்ஷனல் மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா இந்த ரேபீஸ், போலியோ அப்படின்ற மாதிரி நிறைய டிசீஸ்க்கு யூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்பவும் எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் கோவிஷீல்டு பாத்தீங்கன்னா வைரல் வெக்டர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து சிம்பான்சிஸ்க்கு வரக்கூட அடினோ வைரஸ் அப்படின்ற ஒரு ஜலதோஷம் உண்டாக்குற ஒரு வைரஸ், அந்த வைரஸ்ல வந்து COVID-19 ஸ்பைக் புரோட்டீனை வந்து எனேபிள் பண்ணி இந்த வைரஸை இந்த வேக்சினை கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த வேக்சின் வந்து கொரோனா வைரஸ் யூஸ் பண்ணல அப்படின்றதுனால எஃபெக்டிவா இருக்காது அப்படின்ற மாதிரி சத்தியமா நினைக்காதீங்க. இதுவுமே ஈக்குவலியான எஃபெக்டிவ் ப்ரூவ் ஆன ஒரு வேக்சின் தாங்க. சோ அப் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ட்ரையல்ஸ். சோ ட்ரையல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேக்சின் எடுத்தாலுமே 3 phases ஆஃப் ட்ரையல்ஸ் போய் ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவ் பீப்புள் கொடுப்பாங்க, மேபி ஒரு ஒரு லெஸ் தென் 10 கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள்ஸ்க்கு இருக்கும், 100s கொடுப்பாங்க, இத்தனை பேர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கொடுப்பாங்க. சோ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1000s இருக்கும். சோ இப்படிதான் ஒவ்வொன்றும் நடக்கும். சோ இந்த 3 phases ஆஃப் ட்ரையல்ஸுமே கிளியர் பண்ணாதான் ஒரு வேக்சின் வந்து அப்ரூவ் ஆகும், அதாவது மெடிக்கலி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சோ அந்த மாதிரி அப்ரூவல் வந்து 2 வேக்சினுமே எடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் கோவேக்சின் பாத்தீங்கன்னா 2 phase கிரியேட் பண்ணியே இந்தியால வந்து அதுக்கப்புறம் யூஸுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் வந்துச்சு. இன்ஃபேக்ட் ரீசெண்டா வந்து கோவேக்சின் வந்து அந்த 3rd செட் ஆஃப் ரிசல்ட்ஸ்மே வந்து ஷேர் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்க, 3 phases கிளியர் ஆயிடுச்சுன்னு.
ஸோ கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பண்ணது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து மேட் இன் இந்தியா, மேட் ஃப்ரம் இந்தியா. ஸோ எல்லா ட்ரையல்ஸுமே இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் கோவிஷீல்டு லண்டன்ல கண்டுபிடிச்சதுனால அதோட ப்ரெடாமினன்ட் ட்ரையல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூகே, which is England, Brazil, South Africa. So இந்த 3 கண்ட்ரி வச்சு தான் பண்ணிருக்காங்க. இது இல்லாம இந்தியன் சிட்டிசன்ஸ் வச்சுமே ட்ரையல் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிப்போர்ட் சரி பார்த்தா எனக்கு கிடைக்கல. பட் எட்டகேன் அவங்க கிளைம் பண்றாங்க, அதாவது இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்குமே ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஃபைன். ஸோ இதுதான் வந்து ட்ரையல்ஸ் பத்தி பேசணும். இப்ப முக்கியமான டாபிக், அதாவது எந்த அளவு எஃபிகசியா இருக்கு, எந்த அளவு எஃபெக்டிவா இருக்குன்னு. எஃபிகசினா என்ன, எஃபெக்டிவ்னஸ்னா என்ன அப்படின்னு தெரியணும். எஃபிகசின்றது வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல எந்த அளவு வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு, அந்த வைரஸ் எந்த அளவு கில் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்றது. எஃபெக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரையல்ஸ்ல சரி இல்ல வந்து ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எந்த அளவு எஃபெக்டிவா இருக்குன்னு கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் எட் அகைன் ஒரு வண்டியவே எடுத்துங்களே, ஒரு மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டாலே ஒரு பைக்ல வந்து மைலேஜ் இவ்வளவு அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணுவாங்க கம்பெனி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவல் யூஸ் நம்ம பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது டிஃபர் ஆகும். அது பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். மேக்ஸிமம் மைனஸ் தான் இருக்கும் அப்படின்றீங்களா, பட் ஹியர் ரெண்டாவுமே இருக்கலாம். சரிங்களா? சோ அந்த மாதிரி தான். சோ எஃபிகசி, கோவேக்சினோட எஃபிகசி பாத்தீங்கன்னா 81%. அதே சமயம் கோவிஷீல்டோட எஃபிகசி பாத்தீங்கன்னா 72%. வெயிட் இதை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க கோவேக்சின் தான் பெஸ்ட்னு. எஃபெக்டிவ்னஸும் பார்த்தரலாம். ஸோ எஃபெக்டிவ்னஸ் பாத்தீங்கன்னா கோவேக்சின் பாத்தீங்கன்னா அதே 81% மெயின்டைன் பண்ணுது. கோவிஷீல்டு பாத்தீங்கன்னா 90% மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த எஃபெக்டிவ்னஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையல்ஸ்ல வந்து எடுக்கப்பட்டது, ஆக்சுவல் வேக்சின்ஸ்ல இல்ல. ஸோ ட்ரையல்ஸ் அப்ப மெஷர் பண்ண எஃபெக்டிவ்னஸ் தான் அது. ஃபைன். ஸோ எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே ஈக்குவலான எஃபெக்டிவான ஒரு வேக்சின்ஸ் தான். ரொம்பலாம் வந்து கவலைப்பட தேவையில்ல நம்பர்ஸ் பத்தி. ஸோ அடுத்த டாபிக் பாத்தீங்கன்னா பிரைஸ் இல்லைங்களா. சோ அகைன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேக்சினேட் பண்ணா பிரச்சனை கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதே சமயம் வந்து வெளியில நீங்க வேக்சின் பண்ணீங்கன்னா பிரைஸ் வெரி ஆகுது, நிறைய பேர் நிறைய சார்ஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். நிறையனா என்ன, கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கணும் கண்டிப்பா. சோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் கேப் லிமிட் சொல்லியிருக்காங்க, 250 rupees. அதுக்கு மேல இந்த வேக்சினுக்காக சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிளியரா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ நீங்க போய் வேக்சின் பண்றப்ப 250 rupeesக்கு மேல கிளைம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ரிப்போர்ட் பண்ணுங்க, கவர்மெண்ட் அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கும். சோ இதுதாங்க பிரைஸை பத்தி. இப்ப அடுத்த முக்கியமான டாபிக் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ். ஆமாங்க, எட் அகைன் சொல்லவே முடியாது, நிறைய விஷயங்கள்ல நிறைய ரூமர்ஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது. ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த அனாலிசிஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவிஷீல்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு எஃபெக்ட், நோன் சைடு எஃபெக்ட் வந்து அனஃபிலாக்சிஸ்னா அலர்ஜிஸ். இந்த ஆன்டிஜென்ஸ் அந்த வந்து இந்த வைரஸ் வந்து உள்ள போறப்ப சில அலர்ஜிஸ் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பட் எட் அகைன் இது எல்லாருக்குமே ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஆகும். பெரிய சைடு எஃபெக்ட் கிடையாதுங்க. சரிங்களா? ஒரு நார்மல் சைடு எஃபெக்ட் தான் அது. திருப்பி வந்து அந்த அலர்ஜிஸ்மே வந்து சீக்கிரமே ரிசால்வ் ஆயிடும். இன்னொரு சைடு எஃபெக்ட் கோவிஷீல்டை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சில பேர் ரிப்போர்ட் பண்ணாங்க, பிளட் கிளாட்ஸ் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இட் அகைன் இட் டு பி ப்ரூவ்ட். சரிங்களா? கோவிஷீல்ட்னால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ப்ரூவ் ஆகல அந்த பிளட் கிளாட்ஸ்லாம். சோ கண்டிப்பா வந்து அதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. சோ ரூமர்ஸ் எல்லாம் சைட்ல வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஊர் வேக்சின் வரலாம், கோவேக்சின் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவேக்சின் வந்து இனிஷியலா வந்து லெஸ் இம்யூன் பீப்புள் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ரிப்போர்ட்ஸ் கைட்லைன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இந்த கோவேக்சினை பொறுத்த வரைக்கும் சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, எல்லாருமே எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸப்ஷன் லிஸ்ட் இருக்கு, அதை பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். பட் ஹார்ட் பேஷண்ட்ஸ்ல இருந்து, கேன்சர் பேஷண்ட்ஸ்ல இருந்து, HIV பேஷண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே கோவேக்சின் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் கிளியரான கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கு. சோ எண்ட் ஆஃப் த டே சைடு எஃபெக்ட்ஸ் பாக்குறப்ப ரெண்டு வேக்சினுமே பெருசாலாம் கிடையாதுங்க. ரொம்பலாம் நீங்க வரி பண்ணிக்க வேணாம், இது எடுக்கிறதுனால பெரிய பிரச்சனை வருமான. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, போய் வேக்சின் தாராளமா எடுங்க. இப்ப ஃபைனலி பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன் லிஸ்ட் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது, இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாக்டேட்டிங் மதர், பால் கொடுக்குற அம்மா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. கடைசியா பாத்தீங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் ஏற்கனவே இன்ஃபெக்ட் ஆனவங்க, ரீசெண்டா தான் இப்ப நான் இன்ஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு டைம் பீரியட் வெயிட் பண்ணும். ஐ திங்க் இட்ஸ் லைக் 4 to 6 weeks நினைக்கிறேன். அந்த 6 weeks 4 weeks அப்புறம் தான் வந்து நீங்க இந்த வேக்சினேஷன் எடுக்கணும். அந்த டைம்குள்ள எடுத்துடக்கூடாது. அகைன் இட் குட் பி a lethal one. So
இதுதான் வந்து எக்ஸப்ஷனல் லிஸ்ட். இதுக்கு மேல எந்த பெரிய எக்ஸப்ஷனல் லிஸ்ட்டும் கொடுக்கல. இன்ஃபேக்ட் வந்து கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, இப்ப டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா உடனே வேக்சின் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க, ஏன்னா அதனால ஐ மீன் கோவிட் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிசேபிள் பர்சன்ஸ் எல்லாம் உடனே எடுத்துக்க சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் நிறைய கவர்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த 7 டாபிக்மே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போதைக்கு நீங்க ரொம்ப டீட்டெயிலாகவும் இருப்பீங்க, கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேக்சின் என்னென்ன வேக்சின்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வேக்சின்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி சேஃப், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நீங்களும் அனலைஸ் பண்ணுங்க, நீங்களும் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணுங்க. நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் எட் அகைன் என்னோட ரிசர்ச்சஸ்லாம் நான் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணி தான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்றேன். நீங்களும் தேவைப்பட்ட ரிசர்ச்சஸ் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்ல வந்தேன். ஹாப்பி நியூஸ் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த கோவேக்சின் கோவிஷீல்டை மட்டும் இனிமேல் நம்பி இருக்க தேவையில்ல. நமக்கு வந்து இன்னொரு நண்பன் வரான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்புட்னிக் வேக்சின். இதை யாரு கிரியேட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யால பண்ணாங்க. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஆத்தரைஸும் வாங்கிட்டாங்க இந்தியாவில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் ஸ்புட்னிக்கும் சீக்கிரமா இருக்கும். இது ஏன்டா ஹாப்பி நியூஸா சொல்றேன், ஏற்கனவே கோவேக்சின் கோவிஷீல்டும் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஸ்புட்னிக் வேக்சினோட எஃபிகசியும் எஃபெக்டிவ்னஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 வேக்சினோடையும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் லைக் 90% கிட்ட சொல்றாங்க. அந்த நம்பர்ஸ் ஆக்சுவலா வந்தால் தான் இந்தியாவில் தெரியும். பட் எட் அகெயின் ரொம்ப பவர்ஃபுல்லான வேக்சின். ஸோ அகெயின் யூஸ் பண்ணீங்க. ஆனா அதுக்காக தான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா வந்து வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் கோவேக்சின் கோவிஷீல்டு ரொம்ப ரொம்ப நல்ல வேக்சின்ஸ் தான். தாராளமா இப்ப கிடைக்குதுன்னா போய் உடனே போட்டுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லது. மெயினா உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இல்ல வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்வியஸா வந்து அவங்க இன்ஃபெக்ட் ஆகுறதுக்கு இல்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கண்டிப்பா சீக்கிரமாவே வேக்சினேட் ஆகிக்குங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ சொல்லணும்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. முடிஞ்ச அளவு என்னோட ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்டென்ட் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவா நான் வந்து பிரசன்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க. புது யூடியூபர் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் நிறைய ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய 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 பண்ணுங்க. ரீச் நிறைய ஆகணும். ரீச் நிறைய ஆகுறதுல தான் நிறைய மோட்டிவேஷன் நடக்கும், நிறைய கண்டென்ட் என்னால கொடுக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். குட் பை.